அந்த ஆதி கைலாசம் இருக்குதே, அங்கே பகவானும் பார்வதியும் சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு வராங்க. சரிம்மா, எல்லாரும் சிறப்பாக தான் ஆட்சி பண்ணிட்டு வருவாங்க. வேற என்ன புதுசாக சொல்லுங்க. அப்போது சிவபெருமான் கூறுகிறார், பெண்ணை பார்வதி சொல்லுங்கள். அதாவது உலகத்தில் உள்ள 84,000 உயிரினங்கள் நான் படைத்தேன். எறும்பு முதல் யானை வரை, கல்லினுள் தேறி வரை, கற்கொள்ளில் குழந்தை வரை, இத்தனையும் படைத்து விட்டேன். படித்தவங்களுக்கு நான் படி அளக்க வேண்டும் அல்லவா? அதனால் நான் இந்த பூலோகத்துக்கு போகிறேன் என்று சிவபெருமான் கூறுகிறார். பெண்ணே பார்வதி, நான் தினம் தினம் படியளக்கப் போக வேண்டும். அந்த வேளையில் இந்த கைலாசத்தை நீதான் ஆள வேண்டும் என்று சிவபெருமான் பார்வதியிடம் கூறுகிறார். பார்வதியும் ஆகட்டும் சுவாமி என்று கூறுகிறார். சரி, நம்ம சிவபெருமான் பூலோகத்தில் உள்ள அந்த மக்களுக்கு எப்படி படியழைக்கிறார் தெரியுமா? எப்படிமா படியழைக்கிறார்? நாளி நல்ல தேனை எடுத்து, நாளி நல்ல தேனை எடுத்து, நாளில் இருக்கக்கூடிய நல்ல திணை எடுத்து அந்த திணை மாவத்தை இந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் படியழைக்கிறார். எப்படி படியழைக்கிறார்? நாளி நல்ல தேனை எடுத்து, நாளி நல்ல திணை எடுத்து பூலோகத்தில் உள்ள மக்களுக்கு படியளக்க வருகிறார். இப்போ நாடு முழுவதும் இப்படி தான் நம்ம சிவபெருமான் மக்களுக்கு படியளக்கிறார். சீவராஜ்யம் எல்லாத்துக்கும். ஆமாம். உரிய நல்ல திணை எடுத்து, உரிய நல்ல திணை எடுத்து, உரிய நல்ல திணை எடுத்து உலகமெல்லாம் படியளந்தார், படியளந்தார். உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் நல்ல திணைமாவும் நல்ல திணை அளவு பயிரும் எடுத்து தேனும் எடுத்து அதை மக்களுக்காக கொடுக்கிறார். ஆக இப்படித்தான் உலகமெல்லாம் படியளந்தார், படியளந்தார். இப்படித்தான் நாள் முழுவதும் சிவபெருமான் படியளந்துட்டு வராரு உலகில் உள்ள ஜீவராசிகளுக்கு. இதை அறிந்த பார்வதிக்குள் ஒரு எண்ணம் ஏற்பட்டது. கண்டிப்பாக பெண்ணாக பிறந்தா அவளுக்கும் சில எண்ணங்கள் வரும் தானே? ஆமாம். அப்படி என்ன எண்ணம் வந்துச்சு? அதையா இந்த கேளுங்க. இந்த சிவபெருமான் தினமும் உலகில் உள்ள ஜீவராசிகளுக்கெல்லாம் படியளக்கப் போகிறேன், படியளக்கப் போகிறேன் என்று சொல்லி கொண்டு போகிறார். அவர் உண்மையிலேயே படி அளக்கிறாரா இல்லையா என்று பார்வதி தேவிக்கு கொஞ்சம் சிறிது சந்தேகம் வந்தது. சரி, சந்தேகம் வர்றது இயல்பு தானே, அது எப்படி தெரிஞ்சுக்கிடணும்? அன்றொரு நாள் சிவபெருமானை சோதிக்க வேண்டும் என்று பார்வதி தேவி நினைத்தார். நினைத்து கொண்டே அவங்கள் என்ன காரியம் செய்தார் தெரியுமா? உடனே பார்வதி தேவி விஸ்வபெருமானை அழைக்கிறார். விஸ்வபெருமான் ஐயா, உங்களுக்கு நான் ஒரு வேலை செய்ய வேண்டும். உங்களுக்காக நான் ஒரு வேலை கொடுக்க வேண்டும். அதை நீங்கள் செய்வீர்களா? சொல்லுங்கள் தாயை, செய்வதற்கு தான் நான் உள்ளேனே. நம்ம காஞ்சி வெட்டி கம்பு இருக்குல்ல, அதை எடுத்து ஒரு சின்ன கும்மில் ஒன்று செஞ்சு அழகாக என்கிட்ட கொண்டு வரணும். சரிங்க தாயே, அப்படியே ஆகட்டும். அதில் நல்ல திருக்காணி போட்டு கொண்டு வாங்க, அப்போ தான் நல்லாயிருக்குன்னு இவங்க பார்வதி தேவி சொல்கிறாங்க. நம்ம விஸ்வபெருமனும் காஞ்சிபுரம் கம்பு வெட்டி கட்டை சிம்பிள் உண்டு பண்ணி அதற்கு அழகாக திருக்காணியும் போட்டுக்கொண்டு நமது பார்வதி தேவியிடம் அழகாக கொடுக்கிறார். அந்த சின்ன சிம்மிலை வாங்கி பார்த்த பார்வதி தேவிக்கு பயங்கரமாக சந்தோஷம் வந்துவிட்டது. இதை வைத்து என்ன பண்ண போகிறார் என்று விஸ்வபெருமானும் அறியவில்லை. பார்வதி தேவி மனத்துக்குள் ஒரு திட்டம் தீட்டினாள். அது என்ன திட்டம் என்று தெரியுமா?